ஃபர்ஸ்ட் கானா வினோத்த பிஆர் டீம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அரோராவ அடிக்கிறாங்களா? அப்படின்ட்டு தான் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஆக்சுவலி பிஆர் டீம்ன்றது வந்து எல்லா சீசன் பிக் பாஸ்லயும் நெறைய கண்டஸ்டன்ட் வந்து ஒரு வெளியில ஒரு பிஆர் டீம்ம வச்சுட்டு தான் போவாங்க. பட் இந்த சீசன்ல குறிப்பிட்டு இந்த சீசன்ல பிஆர் டீம் வந்து வெறித்தனமா பிஆர் ஏஜென்சியா ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமா வேலை செய்றாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லைக் ஒருத்தங்கள பத்தி இப்ப வந்து ஒருத்தங்க வந்து ஒரு பிஆர் டீம்ம வெளியில வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நபர பத்தி இப்ப பிக் பாஸ் வீட்ல யார் இருக்காங்களோ, யார் வந்து அந்த டீம்ம வச்சாங்களோ, அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுறது ஓகே. சரி, ஓகே அப்படி எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இத வந்து நம்ம நார்மலா எடுத்துக்கலாம். பட் அதே வந்து அவங்களுக்கு காம்படிட்டரா யார் இருக்காங்களோ, அவங்கள பத்தி கொஞ்சம் நெகட்டிவா டிஃபேம் பண்ற மாரி போஸ்ட் போடுறது, ஒரு மாரியா நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்றது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா படல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்திக்கலாவே படல. நான் அதான் யோசிக்கிறேன் ஒரு சில விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து கானா வினோத்த போட்டு அடி அடி அடின்னு அடிச்சிருந்தாங்க. கடைசில அந்த பருப்பு வேகல. அடுத்தது இப்போ அரோராக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒண்ணும் அரோரா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லல. அரோரா ஜெயிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே ஒரு சில பிஆர் டீம்லாம் பண்றது பார்க்கும்போது, ஏன்பா இப்படி பண்றீங்க? அப்படியே விட்டா அவ்வளதான் 1 வாரம் தான் இருக்கு. 1 வாரம் கூட இல்ல. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு. 3 நாள்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். ஆல்ரெடி வோட்டிங்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு யூகமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வெறிக்கொண்டு வேலை செய்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.